ஆயிடுச்சே. சீக்கிரம் போய் லஞ்ச் ரெடி பண்ணணும். தாத்தாவும் ருத்ராவும் மியூசிஷியன் மீட்டிங்க்கு போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள நம்ம சமையலை முடிச்சாகணும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்னோட பேரு தான் கண்ணா ஷாக்கால். ஜிம்மி, உன்னோட கையில தான் ஜிப் ஜாப் ஜுப் ஜூம் மேஜிக் இருக்குல்ல. நீ உடனே உள்ள போற, டக்குன்னு சூடா டீய போட்டு கொண்டு வந்து தர. இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட புது கிங். புது கிங் நீயா? இந்த சன் சிட்டிக்கு எப்பவும் ஜெய்சிங் சௌகான் தான் ராஜாவா இருப்பாரு. அப்படியா? அந்த சேசிங்கோட ஃபேன் தானா நீ? இப்பவே நான் உன்னை சரி பண்றேன் பாரு. அகிரா ஜகிரா 4 ஃபீல்ட் கிரியேட்டோ. அதுவும் அங்க ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்குல்ல, அந்த கவசம் ஆன்டி ஜேசிங் சோஹார், ஆன்டி ருத்ரா, அப்புறம் ஷாக்கால் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. அதாவது அவங்களால உள்ள வர முடியாது. அதனால இதுக்கப்புறம் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாம என்ன நீ வரவேற்கிறதுக்காக போய் சுவையா சமைச்சு எடுத்துட்டு வா. போறியா இல்லையா? இது வரைக்கும் நான் ஜெயசிங்கோட பேலஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்களால இந்த பேலஸ் நமக்கே சொந்தமாயிடுச்சு. எல்லாரும் அப்படியே நில்லுங்க. ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. என்ன விஷயம் தாத்தா? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என்ன இது, மறுபடியும் புது பிரச்சனை வந்துருச்சா? தாத்தா! Hello everybody. ஜெய்சிங், ஷாக் ஆயிட்டியா? இப்போ இந்த பேலஸ் என்னோட பாதுகாப்பு கவசத்தால கைதாகி இருக்கு. நீங்க எல்லாரும் வெளியே போயிருந்தீங்க இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி நேரா இங்க வந்து உன்னோட பேலஸ நான் கைது பண்ணிட்டேன். முதல்ல இங்க இருந்து போயிடு ஷக்கால். அதான் உனக்கு நல்லது. இபைஸ்கா ஷீல்ட் பிரேக்கோ. இபைஸ்கா ஷீல்ட் டிசப்பியரோ. தாத்தையா! Ibaiska Shield Breako! உங்க பேலஸ கடைசியா ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு போங்க. ஜெய்சிங், இங்கிருந்து போயிடுங்க. நிஜமா சொல்றேன், உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப நல்லவன். எனக்கு ரொம்ப இரக்கமுள்ள மனசு. எப்பயாவது ஒரு தடவை நான் உங்களுக்கு அந்த ருசியான சாப்பாடை கண்டிப்பா அனுப்பி வைக்காம இருக்க மாட்டேன். பழங்களும் தண்ணியும் உங்களுக்கு காட்டுல கண்டிப்பா கிடைக்கும். ஷாக்கால் எவ்வளவு சந்தோஷப்படணுமோ அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கோ. ஒன்னு சொல்றேன், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். ஷாக்காலோட மாயாஜாலத்தை உடைக்கிறதுக்கு அவங்கிட்ட இருந்து தான் வழியை கண்டுபிடிக்கணும். அவனை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இரு. ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு. ஓகே தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட வளவாளிகள் சரியா வேலைய பாப்பாங்க.
ஷாக்கால், ஜெய்சிங் இன்னைக்கு வேணா போயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவன் பேலஸ்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுவா. தங்கச்சி, இந்த பேலஸ நான் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கேன். என்னோட வலைகளை தாண்டி ஒரு சின்ன பறவையால கூட உள்ள வரவே முடியாது. ஆனா காத்து வர்றதுக்காக நான் பேலஸ் மேல ரொம்ப சின்னதா ஒரு ஹோல போட்டு வச்சிருக்கேன். சேசிங் எங்க வழி இருக்குன்னு கண்டிப்பா தேடி பாப்பா. ஆனா மேல இருக்கிற வழி அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன், அவனால இதை யோசிக்க கூட முடியாது. சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாரும் ஓய்வு எடுக்கலாம் வாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஆச்சே. இந்த விஷயத்தை இப்பவே தாத்தா கிட்ட சொல்லி ஆகணும். சொல்லு சிங்லி, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தாத்தா, ஷாக்கால் பேலஸோட டாப்ல ஒரு ஹோல் போட்டிருக்கதா இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. ஃபுல் சிட்டிக்கும் காத்து வரணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான். நீங்க அது வழியா உள்ள வரலாம் தாத்தா. இது போதும். சேசிங் மாட்டிக்கிட்டா. அவ அந்த சில்லிய வச்ச என்ன கண்காணிப்பான்ற விஷயம் எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இங்க பாரு, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ண. இத பண்றேன். அட என்ன சொல்றீங்க நீங்க? இந்த ஸ்பூனும் பிளேட்டும் பேசுற ஸ்டைல் இருக்குல்ல, அது உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு. இந்த விளையாட்டுகளை பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அங்க பாருங்க தாத்தா, செங்கிலி சொன்ன மாதிரி ஷீல்ட்ல என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த வழியா போய் பார்க்கலாம். ருத்ரா, நீ எதுக்கும் பேலஸை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. ஷாக்கால நிச்சயமா நம்ப முடியாது. நான் முதல்ல போறேன். எனக்கு எதுவும் ஆகலனா நீங்க பின்னாடியே வாங்க. பாத்து போங்க தாத்தா. என்ன நடக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. பசங்களா, நீங்க எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க. ஜெய்சிங் சௌஹான், நான் விரிச்ச வலையில நீ அழகா வந்து மாட்டிக்கிட்ட. இந்த பேலஸுக்கு மேல ஜெய்சிங் சௌஹானோட ஒரு ஸ்டாச்சு இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்ப என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. ஆக்சுவலா இந்த வழி இன்னும் திறந்துதான் இருக்கு. நீங்க வரணும்னு நினைச்சா வாங்க, தாராளமா வாங்க, வெக்கப்படாம வாங்க, சும்மா ஜாலியா வாங்க. ஸ்டாச்சுவா மாறி இந்த பேலஸ்க்கு இன்னும் அழகு சேர்த்துக்கோங்க. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத ஷாக்கால். நான் திரும்பவும் வருவேன். தாத்தாவை நிச்சயம் காப்பாத்தி கூட்டிட்டு போவேன். அதையும் பார்க்கலாம் ருத்ரா. ஷாக்கால் நம்ம பேலஸ கைது பண்ணிட்டான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவனுக்கு நம்ம பாடம் கத்து தரலாம். எப்படியோ நம்ம அவனோட பேலஸ கைது பண்ணிடலாம். ஜைகா சார், ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்க.
ப்ளீஸ். ருத்ரா, நீ என்கிட்ட போய் ப்ளீஸ்ன்னு சொல்லிருக்கியே. ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் யாருன்னு ப்ளீஸ்ன்னு சொன்னதே கிடையாது. எல்லாருமே ஆர்டர் தான் பண்ணுவாங்க. என்ன அவங்க எல்லாம் இந்த சாப்பாடை கொடு, அந்த சாப்பாடை கொடுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் வரி சைகா சார், உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டான ஷெஃப்ல நீங்களும் ஒருத்தர்னு எங்களுக்கு தெரியும். என்ன உண்மையாவா? நான் உங்களுக்கு வேர்ல்டுலயே பெஸ்ட் சமையல செஞ்சு கொடுக்கறேன். என்ன போய் சார்னு சொன்னியம்மா? எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க. எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில யாருமே மரியாதை கொடுத்ததே கிடையாது. எப்படியோ சாப்பாடு கிடைக்க போகுது. சொல்லுங்க ஷாக்கால். ஹலோ ஷாக்கால், நீ எங்களோட பேலஸ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்ட. ஆனா எங்க ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆயிடுச்சு. இப்ப எங்களோட புது பேலஸ் உனக்கு காட்டட்டா? ஷாக்கால்ஸ் பேலஸ் நல்லா இருக்கா? என்னோட பேலஸ். நான் இத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆமா, உன்னோட பேலஸ் இப்ப எங்க கையில இருக்கு. நீ இங்க சந்தோஷமா இரு, நாங்க இங்க சந்தோஷமா இருக்கோம். இங்க இருந்து தாத்தாவை காப்பாத்திட்டேன்னா போதும் எங்களுக்கு. ஏய், என்ன பண்ற? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட எதிரிகளுக்கு நீ சமைச்சு கொடுப்ப. ஷாக்கால், என்ன மன்னிச்சிடுங்க. இவங்க எனக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்தாங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்ததே கிடையாது. அதனால என்னோட முழு மனசோட இவங்களுக்கு நான் சேவை செய்ய போறேன் ஷாக்கால். ஜிம்ஜும் 3 ரோட்ஸ் கிட்ட லைப்ரரியில இருந்து புக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஏன்னா இந்த இடத்தை விட்டு நம்மளால போக முடியாது. லைப்ரரி கிட்ட போய் அலாசார் கிட்ட இருந்து புக் வாங்கிட்டு வாங்க. Zibaiska Mukken Flecto. அட, என்ன நடக்குது இங்க? அலாசா சார், ருத்ரா நீயா? ஷாக்கால் சன்சிட்டி பேலஸ் ஷீல்டால ட்ராப் பண்ணிட்டான். என்ன? நான் அந்த ஷீல்டை உடைக்கிறதுக்கு எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. இப்பவே உனக்கு அனுப்புறேன் ருத்ரா. தேங்க்யூ சிங்லி. கிடைச்சிருச்சு. நெருப்பு, வானம், காத்தால ஒரு விஷயத்தை உடைக்க முடியலனா பூமியால மட்டும்தான் அதை உடைக்க முடியும். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த புதிருக்கு என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியல ருத்ரா. இந்த புதிரோட அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ஆக்ஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சைகா சார், இதோ வந்துட்டேன். சொல்லுங்க ருத்ரா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டோம். இந்த பேலஸ் உடைச்சு புது பேலஸ கட்டலான்னு இருக்கோம். ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ருத்ரா, நீங்க இந்த பேலஸ உடைங்க, இடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. உங்களுக்கு நான் துணையா நிப்பேன். Zibaiska Palace Breako. ஷாக்கால், நீங்க நம்மளோட பேலஸ அவ்வளவு சீக்கிரமா ருத்ராக்கு விட்டு கொடுத்துற போறீங்களா என்ன? நீங்க ஏதாவது பண்ணுங்க ஷாக்கால். உன்னோட பேலஸ் ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணலாம்னு யோசிச்சேன். இந்த இடத்துல நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சு. பல தடவை நீங்க இங்க தானே தங்கி இருக்கீங்க. அதனாலதான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அதான் நம்ம பேலஸ மாத்திக்கிட்டோம்ல.
இப்பயாவது என் தாத்தாவை விட்டுறேன், அவரும் இந்த பேலஸ்க்கு வந்துருவாரு. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்னோட பேரு தான் ஷாக்கா. உன் தாத்தாவனை எப்பவும் விடவே மாட்டேன். ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது ஷாக்கால். நீதான் சன்சிட்டிய உன்னோட ஷீல்ட்ல கவர் பண்ணிருக்கல. அந்த ஷீல்டு உடைஞ்சதுன்னா உன்னோட மேஜிக் சன்சிட்டில வேலை செய்யாது. வேண்டாம், வேண்டாம், நிறுத்து. ஏய், என்னோட கனவு பேலஸ நீ இந்த மாதிரி அழிக்க கூடாது ருத்ரா. ஏய், என்ன பண்ற? இவங்களை தடுக்காம நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மன்னிச்சிடுங்க ஷாக்கால், இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்க நினைக்கிறத பண்ணட்டுமே. அதோட இவங்க இடிச்சு கட்டினாலும் நல்லபடியா கட்டுறாங்க. அது சரி, நான் ஏன் உங்க பேச்ச கேட்கணும்? நீங்க இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்தது கூட கிடையாது. No! இல்ல 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 இல்ல. இதுக்கு மேல என்னால நிச்சயமா பொறுமையா இருக்க முடியாது. நான் என்னோட பேலஸ காப்பாத்த போறேன். ஷாக்கால், நில்லுங்க ஷாக்கால். ருத்ரா நீங்க வெளியில வரணும்னு தான் இதெல்லாம் பண்றான். நான் அவனை நிச்சயமா விட மாட்டேன். அது என்னோட பேலஸ். கண்டுபிடிச்சிட்டேன். ருத்ரா பேலஸ்க்கு வெளியில செடிங்களுக்கு நடுவுல ஒரு ஹோல் போட்டிருக்கான். ஹே ஹே, தேங்க் யூ சிங்லி. மைரா, வருண், பேலஸ்க்குள்ள போக எனக்கு வழி தெரிஞ்சிடுச்சு. என்னோட இமேஜிங்க விட்டுட்டு நான் தாத்தாவை காப்பாத்த போறேன். என்னோட அழகான பேலஸ நீங்க இப்படி மாத்தி வச்சிருக்கீங்களே. எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் உனக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன் ருத்ரா. அகீரா ஜகீரா ஜூர்கா. ஷாக்கால், இதோ இங்க பாரு. அடி அடின்னு சொல்றல. உன்னால முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டு ஷாக்கால். எஸ், இந்த ருத்ரா ரொம்ப புத்திசாலியா இருக்கான். கவலைப்படாத ஜெனி, இன்னைக்கு அவனோட புத்திசாலித்தனம் வேலைக்கு ஆகாது. ஷாக்கால் ரொம்ப கோவத்துல போயிருக்காரு. ஹலோ எவரிபடி. ருத்ரா நீயா? வாவ், ஷாக்கால் நல்லா ஃபைட் பண்றாருல. அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு வரேன். இவன் இங்க இருக்கானா? அங்கே நீ ஏன் இங்க வந்த? ஷாக்கால், நீ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது ருத்ரா கிடையாது. ருத்ராவோட இமேஜ். ருத்ரா அவனோட பேலஸ்க்குள்ள வந்துட்டான். உன்னை நாங்க நல்லாவே ஏமாத்திட்டோம். இல்ல. நெருப்பு, வானம், காத்தால அழிக்க முடியாத ஒரு விஷயத்தை பூமியோட சக்தியால மட்டும்தான் அழிக்க முடியும். ருத்ரா,
என்னோட பேலஸ், என் அழகான பேலஸ் இப்படி ஆயிடுச்சு. அந்த ருத்ரா பேரையே எல்லாரும் மறந்துருங்க. நீ போ, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யுங்க. என் பேலஸ சரி பண்ணுங்க. ருத்ரா, ரொம்ப சந்தோஷம்பா. நீ இந்த பேலஸ மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து காப்பாத்தி இருக்க. சபாஷ்.